கசப்பான உண்மைகள் அவசியம் பாருங்கள், நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள். உடன் பிறந்த சகோதரனோ சகோதரியோ இனிமேல் நம்மால் ஒரு நையா பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லை என்றால் தானாக விலகி விடுவார்கள், அல்லது நாம் விலக்கப்படுவோம். வீட்டிற்கு வந்த மருமகள் உயிரை கொடுத்து மாமியாரை பார்த்து கொண்டாலும் தன் மாமியார் பெற்ற மகளுக்கு என்றும் ஈடாகவே மாட்டாள். வயதான பெற்றோர் பெரும்பாலும் வசதியுடன் இருக்கும் மகனிடம் இருக்கவே விரும்புவார்கள். கொட்டிக் கொடுத்தாலும் அள்ளி அணைத்தாலும் நம் மனைவியோ குழந்தைகளோ ஒரு குறிப்பிட்ட வயதில் எனக்கு அப்படி என்ன செய்து கிழிச்சிங்க என்று கேட்காமல் விடமாட்டார்கள். 70 வயதுக்கு மேல் வாழாமல் இருப்பது உத்தமம். நான் பார்த்தவரை பெரும்பாலான வயதானவர்கள் நாய்படாத பாடுபடுகிறார்கள். உடன் பிறந்த அண்ணன் தம்பியை தவிர வேறு எந்த நாயும் அடுத்த வீட்டு பெண்களை சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த அக்கா மாதிரி தங்கை மாதிரி எல்லாம் எப்பவுமே நம்பாதீங்க. தோள் கொடுக்கும் உறவுகளை விட காலை வாரும் உறவுகளே அதிகம். ஒன்று வார்த்தைகளால் அல்லது செயல்களால். வாழ்க்கையோட சூட்சுமம் புரியும் போது நமக்கு நடக்க முடியாத அளவுக்கு வயசாகிடும். அந்த வயசுல எல்லாம் தெரிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம நல்லா இருக்கணும்னு எந்த சொந்தக்காரனும் விரும்ப மாட்டான். யோசிச்சு பார்த்தா நாமளும் யாருக்காவது ஒரு சொந்தக்காரனா தான் இருக்கோம். அனைவருக்கும் பகிருங்கள்.